guys, welcome back. இன்னைக்கு நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து வாரம் குக் வித் கோமாளிக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காரு, பிக் பாஸுக்கு போட்ட மாதிரி. ஸோ பிக் பாஸில் வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி குக் வித் கோமாளி வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஷோ தெரியுமா? பாசிட்டிவிட்டி ஷோங்க. இப்போ என்னடான்னா அதை பற்றி ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வாரம் கண்டென்ட் வந்துக்கிட்டு இருக்கு. காமெடி ஷோ, இது டபுள் மீனிங் ஷோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வாரம் திவாகரோட பிரச்சனைக்கு அவர் வந்த ஃபுட்டேஜ் வருமானு பார்த்தோம். அவசரமாக ரீஷூட் பண்ணியிருக்காங்க. அவர் புஷ்பா கெட்டப்பில் வந்திருந்திருக்காரு. அதுக்கு நம்ம டிஜே பிளாக்கை வச்சு அந்த எபிசோடை மட்டும் ரீஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பன்னாடையால் அவ்வளவு பேரும் திருப்பி வேலை செய்யணும், அந்த செலவு திருப்பி வந்திருக்கும். அந்த காண்டில் தான் விஜய் டிவி நீ எந்த ஷோவுக்கு நீ வர தேவையில்ல போ அப்படின்னு தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ஆளுக்கு வரணும், விஜய் டிவிக்கும் வரணும். தப்பான ஆளை ப்ரமோட் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இதை விட டபுள் செலவு வந்திருக்கணும். பட் டிஜே பிளாக் வந்து ஒரு மாதிரி ஒப்பேத்திட்டாரு. நல்ல வேலை டிஜே பிளாக் வந்தார், கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. சரி வாங்க, இதில் என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 30 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சு பார்த்திருப்பீங்க, ஆனா முழு தர்பூசணியை ஷோவுல மறைச்சு பார்த்துருக்கீங்களா? ஆமா, மறைச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிட்டுமா? கண்டுபிடிச்சிங்களா? இல்லையா? சரி நானே சொல்றேன். அந்த வீடியோவோட ரைட் சைடுல ஒரு கை மட்டும் தெரிஞ்சிட்டு போகுது பாத்தீங்களா? அது யாருன்னு தெரியுதா? அதுதான் நம்ம தர்பூசணி. ஒன்று விளங்கவில்லையே. இன்னும் புரியாதவங்களுக்கு டீடைலா சொல்றேன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது தர்பூசணி வெர்சஸ் மாகாபா அண்ட் புகழ் இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் தர்பூசணிக்கும் வினோத்துக்குமான கான்வர்சேஷன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போக அவங்களுக்குள்ள ஃபைட் ஆக, அந்த ஃபைட்ல வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு புகழ் வர, புகழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாகாபா வர, எல்லாரும் சேர்ந்து நடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தர்பூசணி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க, அது ஒரு பெரிய கேஸா போச்சு. இததான் நாங்க போன வாரத்திலே கேட்டோமே. இப்போ என்ன புதுசா சொல்ல வந்து கையெல்லாம் எடுத்துட்டாங்க. சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மா ஆரம்பத்துல மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது நீங்களே யோசிங்களேன். இப்போ ஒரு முழு நீள படம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரே எதிர பார்த்துட்டா என்ன மட்டும் நினைச்சுக்கிறாப்பா. நீல படம் உடனே தப்பா நினைச்சிடாதீங்க. அதாவது ஃபுல் மூவி இருக்கு அன்கட் வெர்ஷனா. அதுல எடிட்டர்ஸ் ஒரு சில கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சில அன்வான்டட் போர்ஷன் எல்லாம் தூக்கணும். ஆனா ஒரு சில போர்ஷனை வேணா தூக்கலாம். ஆனா ஒரு ஃபுல் எபிசோட்ல ஒரு பர்டிகுலர் பீஸை மட்டும் கம்ப்ளீட்டா தூக்கணும். அதுவும் சாட்டர்டே எபிசோட் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. திருப்பி ரீடேக்கும் பண்ண முடியாது. இப்ப சண்டே எபிசோடே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த இன் பிட்வீன் சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட் ஒரே நாள்ல தான் நடக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி தான் இந்த சண்டை நடந்திருக்கு. ரீஷூட்டும் பண்ண முடியாது. இந்த தர்பூசணியை ஷோல மறைக்கவும் முடியாது. என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு நம்ம எடிட்டர் பையன் எல்லாரும் ஒண்ணு கூடி முழு தர்பூசணியும் உண்மையிலேயே ஷோல இருந்து மறைச்சிட்டாங்கப்பா. இட்ஸ் a medical miracle. எப்படிப்பா எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். எதர்ச்சியா இந்த கோமாளி செலக்ஷன் அப்போ இந்த பீஸ் மட்டும் ரைட் சைடுல இருக்கு. அது நம்ம எடிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. அது எப்படி கட்சி நடுவுல இருக்குதா வாழ்க்கைனா இல்ல, நடுவுலயும் நின்றுருக்கு. ஆனா எங்கெல்லாம் அந்த பீஸ் வருதோ அங்கெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாரு எடிட்டர். அதாவது த்ரூ அவுட் இந்த எபிசோட்ல எங்கெங்கெல்லாம் இந்த பீஸ் வருதோ அது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் டெலீட் போட்டு தூக்கிட்டாரு. சரி, கண்டிப்பா ஒரு கப்பலுக்கு தானே இந்த பீஸ் பேரா இருக்கும், அதை எப்படி மறைக்க முடியும் அப்படி புஷ்பாக்கு போய் பூ போடுவாங்கல்ல, எங்களுக்கு புஷ்பா தான் வேணும்னு, அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் என்ட்ரி டிஜே பிளாக் வரும்போது சர்ப்ரைஸ் ஆனாங்கல்ல, அது 2 தடவை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆள் வந்தது போனது, ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஆளை ஃபுல்லாக தூக்கிட்டானுங்க. கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு சூச்சமம். அப்படியே இந்த பீஸை அடிச்சு வெளியே துரத்தி விட்டு சுத்தி புத்தி பாத்துருக்காங்க யார் கோமாளி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ராமர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை தூக்கி வந்து உள்ள போட்டிருக்காங்க. இப்ப இந்த பீஸும் இல்லைன்னா யாரு தூக்கி போடுறதுன்னு மேல கீழே சுத்தி முத்தி பார்க்க அங்க இருந்து ஒருத்தர் பின்னாடி வர்றவங்களுக்கு எல்லாம் பாட்டு போட்டுட்டு இருந்தாரு. அவரு பேர் தான் டிஜே பிளாக். தம்பி நீ பாட்டு போட்டு கீச்சதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் புஷ்பா மாதிரி வந்து டான்ஸ் ஆகி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மட்டும் தலைவர் வந்துட்டு என்ட்ரியை கொடுத்துட்டு திரும்ப போய் பாட்டு போறதுக்கு உட்காந்துக்கிட்டாரு. அந்த 3 நிமிஷம் தாங்க. அதை மட்டுமே வச்சு நம்ம எடிட்டர் கட்டிங் ஓட்டிங்களா போட்டு அப்படி இப்படின்னு சனிக்கிழமை எபிசோட்ல அந்த தர்பூசணி இல்லாமலே ஓட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் அங்க வந்த தடமே தெரியலன்னா பாத்துங்களேன். அந்த வகையில நம்ம எடிட்டரை பாராட்டணும்பா. நம்ம டீம் தான் 2 எடிட்டர் இருக்காங்களே.
சரி இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். ஏற்கனவே நம்ம சோயாவை பத்தி நிறைய அலசிட்டோம். அதனால இந்த வாரம் பண்ண சம்பவத்தை மட்டும் பத்தி பார்ப்போம். எப்பவும் பேச மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அதனால இந்த வாரம் எப்படி பேசுறேன் பாடுறா அப்படின்னு வீட்ல இருந்து கிளம்புறப்பவே ஒரு வேங்கை புயலாகி வருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே பயங்கரமா ஏதோ பேச போறாங்கன்னு பார்த்தா இந்த ஷோக்கு முக்கியம். நீங்க வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேசினாலும் யூ ஆர் ஸ்டில் அன்வான்டட். நீங்க இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. இந்த எல்லாம் நடக்கும். என்ன நான் உளறிக்கிட்டு இந்த ஷோவில் நம்ம ரோஜா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களே பாடி ஷேமிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அஜித் சாரோட கட் அவுட் இருக்கும். அப்போ அஜித் சாரை செலக்ட் பண்ண பேர் வந்து யார் உங்களுக்கு பேராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ராமராக இருக்குமோன்னு சொன்னாங்க. உடனே இவங்க அஜித் சார் எப்படி ஸ்டைலாக நடப்பார் வருவார், நீங்கள் ராமருங்கிறீங்க, அவருக்கு முன்னாடியும் தள்ளி இருக்குது பின்னாடியும் தள்ளி இருக்குது, அவர் அஜித் கெட்டப்பில் வந்தால் எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள்கிட்ட யார் கேட்டது? ராமரே அஜித் கெட்டப்பில் நினச்சி பார்த்த ஒரு மனசாட்சி இல்லையான்னு ஓகே, அதுவே கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும், அதோட சொல்லிட்டு விட்டுருக்கலாம். போய் கம்பேர் பண்ணி அது முன்னாடி தள்ளி இருக்கு பின்னாடியும் தள்ளி இருக்கு, அவர் அஜித் மாதிரி வந்தால் எப்படி இருக்கு, நாங்கள் ரசிப்போமுங்க. அது ஜோக்கர் நினைச்சிட்டாங்க. நீங்க போய் உண்மையான அஜித்தை கூட்டிட்டு வர முடியுமா? இல்ல அவர் தான் வந்து இப்படி பண்ணிடுவார். எங்களுக்கு விஜய் டிவில அவர் தாங்க அஜித். என்னங்க நீங்க அவர் விஜய் டிவில யாருன்னு தெரியாம நீங்க என்ன வேணும் வாக்கி வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவை 4 பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுது அம்மா. அந்த 4 பொருட்கள் என்னென்ன தெரியுமா? கௌஷிக், ரோஜா, மாதவெட்டி, ரங்கராஜ், மாக்கப்பா. ஏய் வித்தவுட், உனக்கு சரியா தமிழ் பேச வராது. எனக்கு வந்ததா தமிழ் பேசுறேன். ஓ வந்து தமிழ் பேசு. எனக்கு வரலையே. நான் வர வைக்கிறேன், நீ போடி பாத்து. அதாவது இந்த வாரத்தோட கான்செப்ட் என்னன்னா அன்மேட்ச்டு பொருட்களாம். அதாவது மட்டன் வித் ஆப்பிள், சிக்கன் வித் ஆரஞ்சு, அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத பொருட்களை வச்சு சமைக்கணுமா. அதை கேட்டு நம்ம சோயா நம்ம 2 பேருமே அன்மேட்ச்டு தான் அப்படின்னுச்சா. ஏன் நீ கேட்டா ஆமா என்ன போய் உன் கூட எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு மாக்காப்பாவை சொல்லுது. நம்ம அன்மேட்ச் காம்போ, நம்மளே ஒரு அன்மேட்ச் காம்போ. உங்களோட என்ன சேர்த்து வச்சிருக்க பாரு. வரணும் வாக்காப்பாக்கு வரணும். அடுத்து நம்ம 240 பிக்சல் குறைஷி, அதுதான் நம்ம அன்வர். அவர் நம்ம பிஆர் கெட்டப்ல வந்திருந்தாரு. அதான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரை மாதிரி கெட்டப் போட்டு வந்திருந்தாரு. வந்த உடனே பிஆர் மாதிரி பேச முடியலனாலும் அந்த பீஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை விட்டுச்சு. ஆனா பாவம் காலையிலேயே அந்த போன் இந்த பீஸ் மூஞ்சில தான் முழிச்சிருக்கு போல இருக்கு. அதோட நிலைமையை கொஞ்சம் நீங்களே பாருங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. என்னைக்காவது நம்ம பிரதீப் ரங்கநாதன் டான்ஸ் ஆடி பாத்திருக்கீங்களா? ஆடுவாரு. அப்படி இப்படின்னு இப்பதான் கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்காரு. ஆனா நான் பிஆர் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் ஒரு டான்ஸ் ஆடிச்சு. ஆஹா பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிட்டானே. எந்த காலத்துல பிஆர் இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டிருக்காரு? அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப் தான். பட் அந்த ஸ்டெப்பை போடாம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை போட்டு எவனாவது இன்ஸ்டாகிராம்ல கட் பண்ணி போட்டு பிஆரை விட இவன் சூப்பரா ஆடுறான்டா அப்படின்னு கமெண்ட் வாங்கணும்ன்றதுக்காக ஒரு சூப்பரான புது ஸ்டெப்பை கத்துட்டு வந்து போட்ட மாதிரி இருக்கேன். டேய் நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? இல்ல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆடவே தெரியாது, எனக்கு தான் நல்லா ஆட தெரியும்ன்ற மாதிரியும் இருக்கு லைட்டா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அடுத்தபடியாக நம்ம சுனிதா. இல்ல தெரியாம கேக்குறேன், உண்மையிலே இந்த அம்மாக்கு தமிழ் தெரியாதா? இல்ல தமிழ் தெரியாத மாதிரி பேசினாதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரியே பேசுறாங்களா இப்படின்ற டவுட் எனக்கு கடந்த 2-3 சீசன். நீங்க அவங்க பிக் பாஸ்ல கோவம் வந்தப்ப பாத்திருக்கீங்களா? தமிழ் எல்லாம் நல்லா தான் வருது. டோலிக்கு முதலே அவங்க மீடியாக்கு வந்தாங்க. குக் வித் கோமாளியே அப்ப 6வது சீசன்னா 6 வருஷமா ஷோ பண்றாங்க. ஆனா இப்பயுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்தமாக தமிழே தெரியாது, இப்போ தான் புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க விஜய் டிவியில் அப்போ இருந்து இருக்காங்க. ஸோ தமிழெல்லாம் அவங்களுக்கு வரும். எனக்கு தமிழ் வருதுங்கோ அப்படின்னு சொன்னால் சுனிதாவோட ஐடென்டிட்டி போயிடும். இந்த மாதிரி பண்ணுறது தான் சுனிதாவோட ஐடென்டிட்டியாக இருந்துச்சு எப்போ 3வது சீசன் வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கே புரியுது இன்னுமா நீ கற்றுக்கிட்டு இருக்க என்னப்பா. ஆனால் பிக் பாஸில் கோவம் வரும்போது கவனிச்சு பாருங்க, சரளமாக பேசுவாங்க. இருக்கு. அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா லாங் ஆகோ சோலாங் ஆகோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா.
இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும். சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? அம்மனி இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு தமிழை பேசுறேன்ற பேர்ல ஒரு சில கெட்ட வார்த்தைகள்லாம் பேச அது மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ தப்பு தப்பா பாடுறது, தப்பு தப்பா தமிழ் பேசுறது, அப்படியே ஃப்ளோல ஒரு சில கெட்ட வார்த்தைகளையும் தள்ளி விட்டுறது. கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதுல குவீன். அது ஏன் இங்க சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் 18 - யாராவது இருந்தீங்கன்னா மியூட் போட்டு விட்டுருங்க. என்ன பழமா? பொன்னம்பழமா? சரி சரி சரி, பொன்னம்பழம்ன்ற வார்த்தை உங்க வாய்க்குள்ள நுழையல. சரிங்க, இந்த ஸ்ரேயாக்கும் சித்துக்கும் நம்ம விக்கி சிவா அப்படின்றவரு தலைகேட்ட போட்டு கோமாளியா வந்தார். அதை பார்த்த உடனே இந்த ஸ்ரேயா என்ன கேட்டாங்க, எனக்கு வேற ஏதாவது ஸ்வாப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா? தலை வருவாருன்னு பார்த்தா இவர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. நாங்களும் தான் உங்களை பார்த்த உடனே கேட்டோம், வேற நல்ல குக்கே கிடைக்கலையா இந்த கிரிஞ்சி கப்பில கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. அப்படித்தான் போட்டு வாங்குறது. அதுக்கு மாதம்பட்டி என்ன சொன்னாரு, அப்பனா இந்த மாதிரி ஒரு தருதலை வந்திருக்குன்னு சொல்றியா? ஐயோ நான் சொல்ல, என்னங்க அவர் கோமாளி அவரது தடுதலையெல்லாம் சொல்றீங்களேப்பா. இதை மட்டும் வக்கனையா பேசு. சோ தருதலை தெரியாது. இதுல என்ன பொன்னம்பழத்தை தான் குழி தோண்டுவோம். அதான் நம்ம ரங்கராஜ் இருக்காருல்ல, சும்மா இருக்கிறது இல்ல, சும்மா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது. இப்படி சொன்னதுக்கு நம்ம விக்கி சிவா செம்ம கவுண்டர் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அதை வாங்கிட்டு ஆஃப் ஆயிடுவாரு. அதை வாங்கிட்டு அப்படி சமாளிக்கிறது. டிஸ்கிரிப்ஷன்லாம் தெளிவா புரியுது. பொன்னம்பலம் யாருன்னு தெரியுது. ஆனா பொன்னம்பலத்தை பொன்னம்பலம்னு சொல்லாம ஆனா நம்ம சுனு தமிழ்ல மட்டும்தான் நல்லா கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா நான் மலையாளத்திலும் நன்னாயிட்டு கெட்ட வார்த்தை பரஞ்சு அப்படின்னு ரொம்ப அழகா பேசுறாங்க. சேட்டா என்ட குட்டி அது கொஞ்சம் தண்ணி. என்ன இப்படி எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னு கேட்டா எனக்கு புகழ் தான் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு அந்த பீஸ் மேல பழிய தூக்கி போட்டுருச்சு. அந்த பீஸும் அது நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கிறது, அதே இங்க சொல்றேன் அப்படின்னு கிடைக்கிற கேப்ல கேடா விட்டு நீதான்டா சொன்ன. அது நம்ம பர்சனலா பேசனாக்கும். இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. இப்ப நம்ம விக்கி சிவாவை அசிங்கப்படுத்தி விட்டார்ல நம்ம மாதம்பட்டி அப்படின்னு வந்துட்டு, ஒருத்தனுக்கு கண்ணு 2 இருக்கலாம், காது 2 இருக்கலாம், கை 2 இருக்கலாம், காலு 2 இருக்கலாம். ஆனா மாதம்பட்டி அப்படின்னு ஒரு கேப் விட்டாரு. 2 இருக்கலாம், கால் 2 இருக்கலாம், கால் 2 இருக்கலாம். ஆனா மாதம்பட்டி நம்ம பண்ண வேலைக்கு பொத்திக்கிட்டு இருக்கலாம்ல. வந்தோமா நல்லா சமைச்சிங்க, டேஸ்டா இருக்கு, இதுல உப்பு பத்தல மிளகா பத்தலன்னு சொல்லிட்டு பொத்திக்கிட்டு போனோமா இல்லாம நம்ம பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு அவங்கள போய் நோண்டுறது. தலை வரும்னு பார்த்தா தருதலை வந்திருக்குன்னு. அப்படியா, கண்ணு 2 இருக்கலாம், மூக்கு 2 இருக்கலாம் அப்படின்னு அவன் ஆரம்பிச்சிட்டான். ஒட்டு மொத்தத்துல உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு தலைவர் டியூவல் சிம் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மனுஷனை பாராட்டியே ஆகணும். அதை பத்தி எங்கேயாவது ரிக்ரெட் பண்றாரா, இல்ல என்ன எவனாவது கலாச்சிங்க அசிங்கமா திட்டி விட்டுருவேன் அப்படின்னு திட்டினாரா? எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு வர இனி அப்படித்தான் இதை எடுத்துக்கிட்டு ஆகணும். 3-4 சிம் கூட வச்சுக்கலாம். வெரி குட். என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா பேப்பர்ல போடுறானே. அடுத்து ஒரு டாஸ்க் அட்வான்டேஜுக்காக. அது என்னன்னா, இந்த கோமாளி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ஒரு காய்கறியோ ஃப்ரூட்டையோ காமிப்பாங்க, வாயை ஒட்டி வச்சுட்டு. அந்த கோமாளி என்ன பண்ணும், போர்ட்ல அந்த பொருளை வரைஞ்சு காமிச்சு இந்த பக்கம் இருக்கிறவரை கண்டுபிடிக்க வைக்கணும். அவரு ஒரு வேளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதை மோனோ ஆக்ட்லயே லிப் மூவ்மெண்ட் இல்லாம ஆக்ஷன்ல காமிச்சு தன்னோட பேருக்கு புரிய வைக்கணும். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இதுதான் கேமுங்க. இப்போ இவருக்கு பேரா வந்த நம்ம தங்கதுரை டோனட்டை கண்டுபிடிக்க வைக்கணுங்க. அதனால அவரும் டோனட் மாதிரியே வரையறாரு. அதை ஆல்மோஸ்ட் நம்ம அனிருத்தும் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ இவரோட மனைவியான சம்யுக்தாக்கு கண்டுபிடிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில ஆக்ஷன்லாம் காமிக்கிறாரு. அதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த அளவுக்கு நாராசமா போச்சுங்க. அதை நீங்களே பாருங்க. எப்படி சோயா வந்து பேசலாம் வராது, இதெல்லாம் புரியுது. நீ அவங்கள இந்த பேர் இருக்கே ரொம்ப டர்ட்டி பேர்ப்பா. எப்ப பார்த்தாலும் இதே மைண்ட் செட். பேட் பாய் என்ன
பேர்டு பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய இதே மாதிரி டிராவிலே ஒரு பொண்டாட்டி அண்ட் கோமாளி டோலி பொருளை கண்டுபிடிக்கணும். அதுல இந்த டோலி கிட்ட ஒரு நட்டை காமிச்சாங்க. அது என்னன்னா, ஒரு சிலர் வேர்க்கல்லன்னு சொல்லுவீங்க, ஒரு சிலர் மல்லாட்டன்னு சொல்லுவீங்க, கலக்கான்னு சொல்லுவீங்க, கிரவுண்ட் நட், பீனட்னு பல பரிமாணம். கலக்காயா? அதுல பீனட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒண்ணு போட்டு காமிச்சாங்க பாருங்க. அந்த கன்றாவியான காட்சி உங்களுக்காக. என்ன கன்றாவி? என்ன பாரு, இதுல இந்த டோலி மட்டும் தான் கண்டுபிடிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கன்றாவியான ஒரு ஸ்மைலியை போடுது அப்படின்னு பார்த்தா, அதை நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறேன் பா அப்படின்னு ஆய் போற போஸ்ட்ல அவர் உட்கார்றாரு. கரெக்டா கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அதுலயும் நம்ம மாக்காப்பா கேட்பாரு, எப்படி இப்போ பொண்டாட்டி பீனட்டை கரெக்டா கண்டுபிடிச்சது அப்படின்னு. அதுக்கு இவரு அந்த ஆக்ஷனை எப்படி பண்ணி காட்டுறாருன்னு பாருங்களேன். பண்ணி காமிப்பா பீனட். ரொம்ப நேச்சுரலா இருக்குல்ல. அடுத்து நம்ம தங்கத்தோர சிம்பு கெட்டப் தான் போட்டு வந்தார். ஆனா வெளி உருவம் தான் எஸ்டியா, உள்ளுக்குள்ள புகழ் கெட்டப் தான் போட்டு வந்திருக்கு. புரியலையா? யூசுவலா நம்ம புகழ் என்ன பண்ணுவாரு, அங்க ஏதாவது கேர்ள்ஸ் இருந்தா அப்படியே கட்டி பிடிக்கிறது, அப்படியே டச்சிங் அப்படின்ற பேர்ல அவங்க பண்ணுவாரு. பட் நம்ம தங்கு அப்படிலாம் பண்ண மாட்டார்ல, ரொம்ப டீசன்ட் காய். திடீர்னு சிம்பு கெட்டப் போட்டு வந்துட்டு மன்மதன் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு ஜோயாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பார்க்கும்போது இந்த காதல் கிரிக்கெட் அப்படின்ற பாட்டுல ஒரு லைன் வரும் தெரியுமா, அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் அறிவா இருக்க மாட்டாங்கன்னு. அப்படின்ற டவுட் இந்த அம்மா பண்ற வேலையில தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா இது என்ன உயிரினம் அப்படின்றது உங்களுக்கே பாக்குறப்போ தெரியும். ஒரு தலை இருக்கு, அதை சுத்தி ஏகப்பட்ட வால் இருக்கு. இந்த மாதிரி எந்த இந்த அம்மா கடலுக்கு அடியில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற தெரியாத பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா உருவத்தையும் இதை பார்த்தா கடலுக்கு அடியில் இப்படி என்ன இருக்குன்னு ஒன்று தான் இருக்குது. அதை மட்டும் சொல்லாத அந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு இதுக்கு அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து நான் அம்மா எல்லாம் டிவி ரிமோட்லாம் தூக்கி அடிச்சுட்டு போமா அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அவங்க தான் ஷோவோட ஹைலைட்டு. யாரு? நம்ம மஞ்சுநாதன் அவரோட ஒய்ஃபு. அவங்களுக்கு கிச்சன் பக்கம் போனதில்லை. ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அது கூட கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவங்களாலேயே மஞ்சுநாதனுக்கு 0 உயிரினம் இருக்கும். குழந்தைய கேட்டா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அது ஆக்டோபஸ்னு. ஆனா இந்த அம்மா கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் சொல்லுதுங்க. ஸ்டார் ஃபிஷ்ங்குது, லாப்ஸ்டருங்குது, பிரானுங்குது, நண்டுங்குது, மீனுங்குது, ஷார்க்குங்குது, ஸ்னெயிலுங்குது. ஆனா கட்சி வரைக்கும் ஆக்டோபஸ்ன்றது மட்டும் வாயிலே வரல. ஃபிஷ், லாப்ஸ்டர், என்ன கொடுமை செலவு. கடல்லே இல்லையா? நீ என்ன ஆக்டோபஸ் தானே கண்டுபிடிக்கல. இப்ப பார், என் கண்ணுக்கு முன்னாடி எது வரைஞ்சாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்களே இந்த அம்மா வரையறத வச்சு கண்டுபிடிங்க இது என்னவென்று. ஆட்டம் பாம், கந்தலாய் போம் கந்தது. ஏய் மச்சான் சீடா. கொஞ்சம் வெங்காயம் மாதிரியும் கொஞ்சம் பூண்டு மாதிரியும் இருக்கு, கரெக்டா? ஆனா இந்த அம்மா கத்திரிக்காய், பூசணிக்காவா, உருளைக்கிழங்கா, வெங்காயம், புடலங்காய், கேரட், எல்லாம் சந்தையில் இருக்கிற அத்தனையும் சொல்லுவாங்க வரைஞ்சதை தவிர. சரி, படத்துக்கு தான் அப்படியா? இல்லை, அடுத்தது குச்சியா வரைஞ்சிட்டு இப்படி காட்டுவாங்க. சொரக்கா, புடலங்கா, அது இது அந்த படத்துல இருக்கிற உருவமா இல்லாத தக்காளி எல்லாம் கேட்பாங்க. தக்காளி இப்படி வரைய முடியுமா? முருங்கைக்காய் மட்டும் சொல்லாது. மஞ்சுநாதன் வந்தாரு, அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு, இது என்னது? இது வெள்ளை பூண்டு, அது முருங்கைக்காய். நான் முடிஞ்சு வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. குக்கு வித் கோமாளி பார்த்து ஒரு குக்கு மேல கொலை காண்டு ஆயிட்டேன் நான் அன்னைக்கு. ஏமா எனக்கே தெரியுது அது என்னன்னு, உனக்கு தெரியாதா? அவர் அதுக்கு மறுப்புறாரு, அம்மா செல்ல பிள்ளையா வளர்த்துருக்காரு. அவருக்கு வைஃபை விட்டு கொடுக்காம காப்பாத்துறாரு. ரோஜா மேடம் வந்து சண்டே எபிசோட்லயும் அவங்க ஏதாவது ஒண்ணு பேசினா போதும், உங்க வைஃபுக்கு சமைக்கவே தெரியாது, நீங்க அவங்க கிட்ட டவுட் கேட்குறீங்க, முருங்கைக்காயை கண்டுபிடிக்க முடியலன்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்குது அம்மா. சரி, அதை விடுங்க. இதான் கண்டுபிடிக்க முடியல, அடுத்து வேற காயாவது வரைஞ்சி கண்டுபிடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு காய் எடுத்தாங்க. அது லென்த்தா பாம்பு மாதிரி ஒண்ணு போச்சு, வளையாம நெளியாம. அதை வச்சு என்ன சொல்றணும், நீட்டா இருக்கு, பெருசா போகுது அப்படின்னு வச்சு கெஸ் பண்ணியிருந்தா கூட அந்த காயை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கோமாளிக்கு கோவம் வந்துருச்சு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரும் இல்லைங்க, இல்லையா பாலக்கா, சொரக்கா, இல்லைங்க,
பட் இந்த சீசன்ல எனக்கு பிடிச்ச கப்புள் இவங்க 2 பேர் தான். இவர் எப்பவுமே தன்னோட மனைவியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அந்த அம்மா ரொம்ப வெள்ளாந்தியா நடந்துப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல எமோஷன் ஆயிட்டாங்கன்னு வைங்க, புருஷன் கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துவாங்க. இதுவே பாசமா இருந்தா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும் கணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை எப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஃபன்னா என்டர்டெய்னிங்கா தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நடுவுல அந்த டிஸ்கஸ்டிங்கான பீனட், பொன்னம்பழம், அந்த டோனட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா குழந்தைங்களும் கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சியா இது இருக்கும். இந்த அம்மா முருங்கைக்காயை கண்டுபிடிக்காது, பூண்டை கண்டுபிடிக்காது, பெல்கனியில் ஏற்றிடுவாங்க, மஞ்சள் சமைச்சிட்டு இருப்பாரு. இந்த அம்மா அங்கே இருந்து யாருங்க 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 ஆனந்த டேய் மஞ்சனாதா அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு. எங்களுக்கு கோவம் வருது, உனக்கு முருங்கைக்காயை கண்டுபிடிக்க தெரியல, நீ அந்தால போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்புறம் பார்த்தா அவர் அப்போ தான் சொல்கிறாரு, அவர் பட்டிமன்றத்துக்கு போயிட்டாருன்னு. இவங்க கொடுத்த 4 டிஷ்ஷு கொடுப்பாங்கல்ல, இதில் 4 ஏதாவது ஒன்று வரும்னு. 4ஐயும் இவங்க தான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன ட்விஸ்ட்டுன்னா, நீ சம நீ மேலே போன்ட்டாங்க. அது கூட பரவாயில்லைங்க. நம்ம ரோஜா மேடம் ஜட்ஜு தானே. ரோஜா மேடத்தோட வேலை என்ன தெரியுமா, அந்த குக்கிங் டைமில் அது எவ்வளோ பெரிய ஹீரோயினா. அதான் 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. சரி, தாமோப்பாக்கு நடக்க முடியல, மேட் செஃபுக்கு என்னன்னு தெரியல, மாதம்பட்டிக்கு என்னன்னு தெரியல, இறங்கி வரவே மாட்டேங்கிறாங்க. எப்பயாவது இருந்துட்டு வந்து ஏதாவது பேசிட்டு போகிறது. ரோஜா மேடம் தான் ஒரு ஸ்டேஷனாக போனாங்க. ஆனால் நம்ம அதான் நம்ம எப்படி பார்த்துருக்கணும், ரோஜா மேடம் அவங்க அந்த ஊரில் அரசியல் கட்சியில எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லாரும் கேட்பாங்க, அரசியல் கட்சியில இருந்தால் பசிக்காதா? பசிக்கும் இல்லை, பெருசாக வருடா. என்னன்னா வர்றாங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு டேபிளாக போயிட்டு. ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு போனோடனே அப்புறம் டென்ஷன் ஆகாதீங்க, ஒழுங்காக சமைங்க, என்ன சமைக்கிறீங்க அப்படி கேட்கணும். இல்லைன்னு ஓகே அதுக்கு என்ன போடுறீங்க அப்படி தானே மற்றது கேட்பாங்க. இந்த அம்மா ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன இது என்ன பொறிச்சு வச்சுருக்கீங்க, என்ன திங்க? சரி, ஒரு டேபிளில் பார்க்க நல்லா இருக்கு போல இருக்கு, அடுத்த டேபிளுக்கு போகுது. என்ன செய்யறாங்க கேட்டுட்டாவது எடுத்து திங்கலாம்ல. நிஷாக்கா டேபிளுக்கு போயிட்டாங்க, ஒன்று வச்சிருக்காங்க. எடுத்து என்ன சமைக்கிற நிஷா? ஏதோ பைனாப்பிள் போல இருக்கு. நிஷா சொல்லுது, மேம் ஒரு பைனாப்பிள் தான் இருக்கு, நீங்க தின்னு முடிச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா அந்த பக்கம் கோழியே ஏதோ போட்டு பெரட்டி மஞ்சள் கலர்ல வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க இது பைனாப்பிள். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பைனாப்பிள் அங்க கை போகுது. நிஷா வந்து மேம் அது சிக்கன் அப்படின்னு நல்ல வேலை சொன்னேன், இல்லாட்டி அதை எடுத்து தின்றுருப்பேன். எதை பார்த்தாலும் எடுத்து தின்னுக்கிட்டே இருக்காங்க ரோஜா மேடம். அவங்களே பாவம் சமைக்க வச்சிருக்கிறது. அதை நிஷா அதை போட்டு கொடுத்து சொல்லிருச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு ஃபன்னா இருக்கு, நமக்கு பார்க்கும்போது நமக்கு வெக்கமா இருக்கு. என்ன சார் எனக்கு கூச்சமா இருக்கே சார் பார்க்கறதுக்கு, அப்படி இருக்கு. ஆனா ஒரு மாதிரி திக்கி திணறி ஓட்டுறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இருக்க வேண்டியவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன் நான். மீடியா மேசன்ல அவங்க யூடியூப் சேனலில் இந்த குக் வித் கோமாளி இது எபிசோட பண்ணினாங்க. ஏதோ ஒரு கிச்சன் கில்லாடியா ஏதோ ஒரு பேரில் பண்ணாங்க. அதில் தான் 2 பேராக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை பார்த்து தான் இவங்க காப்பி அடிச்சது. அதில் நம்ம சிவாங்கி சமைக்கும் போது சிவாங்கிக்கு கோமாளியா ஒரு எபிசோடில் புகழ் போயிருந்தாரு. அப்போ அங்கே வெங்கடேஷ் பட்டு வந்திருந்தாரு. பழைய குக் வித் கோமாளி மாதிரி பண்ணுறாரு புகழ். சேர வேண்டியவங்களோட சேர்ந்து இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் பழைய புகழ் வருது. அவர் எடுத்தோடனே இவங்களுக்கு இப்ப செய்ய முடியல. இப்ப தப்பான இடத்துல தப்பான ஆளுங்களுக்கு கீழே புகழ் இருக்காரு. பட் அவர் இப்போ சன் டிவிக்கு மாறினார்னு வைங்க, அந்த எபிசோடுக்கு வெங்கடேஷ் பட் இருக்கிற இடத்துக்கு சிவாங்கி எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நமக்கு பழைய குக் வித் கோமாளி எஃபெக்ட் கிடைக்கும். எனக்கு அந்த மீடியா மேசன் கிளிப்பு பார்த்த உடனே ஐ வாஸ் ஷாக்ட். புகழா இது, புகழ் பண்ற நகைச்சுவை அது, இதை விஜய் டிவியில் பண்ணப்பா அப்படின்னு கேட்டா அங்க அவர் இல்லை, அந்த பட் இல்லை, அங்க கூட சமைக்கிறதுக்கு சிவாங்கி இல்லை, அண்ணே அப்படின்றதுக்குலாம் சிவாங்கி இல்லை, தூக்கி அடிக்கிறதுக்கு பட்டு இல்லை. அப்போனா இப்போ இருக்கிற 4 ஜட்ஜஸும் விஜய் டிவியில் பட்டு போயிடுச்சு, அப்படி சொங்கி போய் கிடக்குது 4. அந்த இப்போ இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் ஏதோ சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன். நம்ம வசூல்ராஜ் MBBSல ஒருத்தர் வருவார், சப்ஜெக்ட் ஆனந்த், அவரும் ஆனந்த் தான் நினைக்கிறேன். ஐயோ தொங்கிருச்சே ஆனந்தே, நான் தள்ளும் போது தான் தொங்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சீசன் 6 இருக்கு. 4 சப்ஜெக்ட் உட்காந்துருக்கு. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எந்திரிச்சு போய் அப்புறம் என்ன சமைக்கிற
இப்படி போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல எப்படி பார்த்த குக் வித் கோமாளி? ஜோயா தான் பொருட்கள் ஜோயா தான் சரியா சொல்லிச்சு. 4 பொருட்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்னது? மாதம்பட்டி, ரோஜா மேடம், அவங்க பொருட்களா? தப்பா சொன்னாலும் சரியா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதோ பார்த்து உருட்டி ஓட்டுங்க. அச்சு போராட்டமாக தான் இருக்கு. நைஸ். உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.